அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. ஃபுல் வீடியோ ஒரிஜினல் வாய்ஸோடு அப்படியே போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் எடுத்துடணும். எந்த சைடு அந்த ஊற்று போகுதுன்னு பார்க்கணும். இங்கே சுற்றுது. இன்னொரு பாயிண்ட் எடுங்க. இந்த வந்து கட்டி இன்னும் கொஞ்சம் செருப்பு போடலாம் மேடம். நான் அது போடாமலே பார்த்து எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இது பார்த்துக்க மறந்துட போற. இல்லை அதை பார்த்துக்கிறேன். இன்னும் ஃபைனல் பண்ணணும். நேரம் வருது. அதிகமாக இருக்கு. 90 டிகிரினா 1 இன்ச் அளவுக்கு தண்ணி கிடைக்கும். சயின்ஸ் தான் இது. பிளட்ல அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ளவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு அயன் கண்டென்ட் இருந்தால் சப்போர்ட் ஆகும். இன்னும் நான் டெய்லி பார்க்குறேன் இல்லைங்களா, பார்த்து என்னோட பாடிக்கு செட் ஆகிடுச்சு. இது இப்படி வச்சோன்னா அதுவாக எந்திரிச்சு வந்துடும். இப்போ 90 டிகிரி. இது வந்து தண்ணி வாட்டர் சோர்ஸ் கம்மி. 1 இன்ச்சு டெலிவரி தான் கொடுக்கும். இன்னும் நல்லா எங்கே இருக்கணும், இவ்வளோ தூரம் வரணும். எந்திரிச்சு இந்த இடமும் அந்த இடம் தான் மேடம் நல்லா இருக்கு. அதுதான் இது பெஸ்ட்டும் அது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ரெண்டுத்துல எது டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தேன். ஹலோ, குன்னத்தூர்லண்ணா? இல்லை மேடம், நானே பார்த்துருவேன். கேட்குதா? குன்னத்தூர்லண்ணா. இங்கே மணி அண்ணா கூட நீரோட்டம் பார்க்குறேன். நீ கொடுக்குறதா யூடியூப்பில் போடுவேன். இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ எடுத்துங்க. நான் இங்கே நல்லா இருக்கும் மேடம். காலை கொண்டு போனால் தேங்காய் எழுந்துக்கும். காலை அந்த இடத்த விட்டு எடுத்துட்டுனா 0 பொசிஷனுக்கு வந்துடும். காலை அங்கே வச்சோன்னா விழுந்துடும். அவ்வளோதான். நான் கையும் கொண்டு போகிறேன். கை கொண்டு போனாலும் எழுந்துக்கும். கை வந்து எடுத்தோன்னா நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும். இங்கே இருங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வெளியே வருது. அதை நம்மளோட பாடியில் இருக்க அந்த அயன் கண்டென்ட்டு ரிசீவ் பண்ணும்போது இது ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குது. அவ்வளோதான்.
எங்க அங்க அங்க அப்படியே கால் வச்சீங்கன்னா அது விழுந்துச்சு தேங்காய். ஸோ அடி சொல்லலாம் எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு, திசை ப்ளஸ் எத்தனை அடி ஆழம்னு இதில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டா இது ரெண்டும் ஒன்றாயிடும். இது ஒன்றாகிற இடம் தண்ணி இருக்க இடம் மேடம் சார். இது அந்த இடத்த விட்டு முன்னாடி வந்தால் ஊற்று எனக்கு பின்னாடி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இப்போது ஊற்று இருக்க இடத்துக்கு வந்தால் இது ஊற்று இருக்க இடம், இது ஊற்று முன்னாடி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போது ஆமாம், இப்போது எத்தனை அடியில் அந்த தண்ணி இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்ட்டு. இது வந்து ஏ பாயிண்ட் நான் நிற்கிறது இப்போ. ஸோ அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்ட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது இங்கெல்லாம் பண்ணால் அந்த ஈரம் மட்டும் தான் கிடைக்கும். நான் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் மேடம். ஓகே, இது முடிகிற இடம். இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ சென்டர் பாயிண்ட் எது பார்த்துக்கலாமா? அதான் சென்டர் பாயிண்ட். கடப்பாறை வேணும். எது சென்டர் பாயிண்ட் பா ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அதுவா பைக் யாராவது எடுத்துன்னு போங்க. பைக் இது இப்போ பார்க்குறது வந்து தேங்காயில் எத்தனை அடின்னு சொல்லலாம். நான் அதில் 75ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். எதான் அது வராது, இருங்க நான் வச்சுருக்கேன். அதான் இப்போ வருதுங்களா? இப்போது நான் அடிக்காக வச்சுருக்கேன், இருங்க. இல்லை மேடம், அப்படின்னு வைக்கிறோம் பாருங்கள், அவ்வளோதான். சென்டர் பாயிண்ட்டுக்காக வரும். இப்போ அடி சொல்கிறேன் பாருங்கள், அந்த நம்பர் சொல்லுவேன். எத்தனை அடியில் அந்த ஊற்று இருக்கோ அத்தனை அடியில் தேங்காய் வச்சுக்கோம். இது ஒரு 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 வகையான ரிப்ளை பண்ணுற மெத்தட் நமக்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 76. ஸோ 75ல் தண்ணி கிடைக்கும். நான் வேறு மாதிரி கவுண்ட் பண்ணாலும் கரெக்டாக அந்த நம்பரில் எழுந்துச்சிடும். 10 20 30 40 50 60 70 80 70 to 80 அதில் வந்துடும். எப்படி சொன்னாலும் கரெக்டாக அந்த இது வரும். 20 40 60 80 எவ்வளோ டெப்த்து வந்து நீங்கள் தண்ணி வர பாயிண்ட்டு, ஈரம் வர பாயிண்ட்டு, அந்த ஊத்தோட சென்டர் பாயிண்ட் தான் 75ங்க சார். மேக்ஸிமம் கொஞ்சம் முன்னாடியே ஈரம் வந்துடும். 65 கிராஸ் பண்ணாதான் ஈரம் வந்துடும். அந்த ஊத்து எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஒரு லைன் தான் இருக்குது. இப்படி இருந்து வருது, இப்படி போகுது. ஒரு லைன் தான் இருக்குது. அது காட்டுறாங்க எப்படி இந்த 300 பையனை பார்த்தா உப்பை போகணுண்டா. 300 இல்லை, நம்ம ஒரு வாட்டர் சோர்ஸ் இப்படி இருந்து தான் ஃப்ரம் இங்கே இந்த பக்கம் இருந்து தான் தண்ணி வருது. இதான் லாஸ்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆமாம், அப்படி போனால் இன்னும் நிறைய இருக்கும். இன்னும் இருக்கும். நீங்கள் தான் நார்த் ஈஸ்ட்லேயே ஃபைன் பண்ண சொல்கிறீங்க. அடி கூட மிஸ் பண்ணிட்டாங்க தான் பண்ணிக்கலாம்.
இங்கெல்லாம் எம்டி பாயிண்ட் வராது. மேக்ஸிமம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எம்டி பாயிண்ட் இல்லை. எம்டி பாயிண்ட்னா திருச்சி, கரூர், ஆத்தூர், சேலம் இங்கெல்லாம் தான் எம்டி பாயிண்ட் வரும். இங்கே எம்டி வராது. இருந்தாலும் செக் பண்ணிடுறேன். இது தண்ணி இருக்க இடத்துல விழுந்துடும். தண்ணி இருக்க இடத்துல விழுந்துடும். இதுதான் இதுக்கு 0 பொசிஷன். ஸோ தண்ணி இருக்க இடத்துக்கு வரேன். ஸோ இங்கே வந்ததும் கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ இதை நான் கிளியராக அங்கே ஒர்க் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு சொல்கிறேன். இங்கே முள் இருக்குது. இது தண்ணி இருக்க இடம் சார். தண்ணி இருக்க இடத்துல வந்ததும் சொம்பு விழுந்துருச்சு. ஸோ தண்ணி இருக்க இடத்த விட்டு நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்ததும் மீண்டும் அது 0% சார். இது தண்ணி இல்லை, 0%. இப்போது இங்கே தான் தண்ணி இருக்க இடம். ஸோ இது தண்ணி இருக்க இடம். தண்ணி இருக்க இடம். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வண்டி வர வச்சு போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 220 அடி பண்ணோம். நான் அந்த வீடியோவில் ஒரிஜினல் வாய்ஸில் சொல்லியிருப்பேன் 75 அடிக்குள்ளே தண்ணி வந்துடும்னு. ஒரு 50 அடியில் ஈரம் வர ஸ்டார்ட் ஆச்சு. 70-75க்குள்ளே நல்ல தண்ணி வந்துடுச்சுங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்து ஸ்டாண்ட் பண்ணி வண்டியை செட் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும், போர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து சரியான முறையில் நீரூற்று பார்த்து போர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது வந்து மேலே 20 அடிக்குள்ளே வந்த மண். இது 20 அடி கீழே கொஞ்சம் கரும்பாறை மாதிரி லைட்டாக கொஞ்சம் சுண்ணாம்பு கட்டு கலந்து வந்துச்சு இந்த பாறை. இதுக்கு கீழே தான் தண்ணி கிடச்சிது. சரியாக 50 அடியில் ஈரம் கிடச்சிது. 47-48 ஈரம் கிடச்சிது. இதுதான் அந்த போல்ரஸ்ஸு. இது பேசிக்காக மேலே வந்த அந்த ஈரம். இதுக்கப்புறம் தண்ணி நல்லா வரும் நம்மளுக்கு போட போட. இது மேலே அந்த ஊத்தோட மேல் மட்டம், ஒரு ஊத்துன்றது அந்த 75னா 75லேயே கரெக்டாக இருக்காது. முன்னாடி ஈரமாக இருந்து 75ல் ஸ்ட்ராங்கான ராக் கிடைக்கும். ஸோ தண்ணி கிடச்சி ஊற்று வந்ததுனால அந்த மேலே இருக்க மண் சரிய ஆரம்பிச்சது. அதனால் மேலே 20 அடிக்கு 10 இன்ச்சு பிவிசி 6 kg பைப்பு, மினிமம் 6 kg போடணுங்க. 6க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ 6 kg 10 இன்ச்சு பிவிசி போட்டு மேல் மண்ணை 20 அடி லாக் பண்ணி கட்டிட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கேசிங் போட்டுக்கலாம். ஸோ போர்வெல் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எனக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபீல்டில் எனக்கு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போர்வெல் ஃபீல்டில். ஸோ என்னோட எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போது அந்த ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அந்த கேப்பில் வந்த தண்ணியை ஊதி க்ளீன் பண்ணுறாங்க. அந்த க்ளீன் பண்ண வீடியோ தான் இது. ஸோ மொத்தமாக ஒரு 50 அடி தான் இப்போ போரே பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்க ஸ்டேஜில் அந்த 50 அடிக்குள்ளவே இவ்வளோ தண்ணி வருது. க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த மேல் ஊற்று கிடச்சது இது. அதாவது ஊற்றோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 50 அடி 55 அடியில் கிடச்ச இது. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் அந்த கரும்பாறை மிக்ஸ் ஆகி ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இல்லை பாறையில், கொஞ்சம் கம்மியான டென்சிட்டி பாறை தான் கரும்பாறை கிடச்சிது. அதனால் அந்த கரும்பாறை கிடச்சதுனால கொஞ்சம் அந்த சிமெண்ட்டு பாகு மாதிரி மாவாக சிமெண்ட்டு பால் மாதிரி வந்தது தண்ணி. ஸோ தண்ணி உப்பாகலை. 220 அடியோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். மொத்தமாக 75 அடியில் தான் அந்த ஊற்று ஹெவியாக இருக்குது. அதனால் 80 அடி பைப் போட சொன்னேன். ஸோ 80 அடி பைப் போடுறதுக்கு கீழே இருக்க 3 லென்த்து 60 அடி வந்து ஸ்லாட்ரு பண்ணி ஓட்ட பண்ணிட்டோம். அதுக்கு மேலே 20 அடி வந்து ஓட்ட பண்ணாமலும் போட்டோங்க. ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி கிடச்சிது. நான் 1.5 to 2 தான் எதிர்பார்த்தேன். 1.5 கிடச்சிது. தோட்டம் தான் வைக்க போகிறாங்க. மாங்கன்று, தென்னங்கன்று இந்த மாதிரி வைக்க போகிறாங்க. ஒரு 2 இன்ச்சு தண்ணி கிடைக்கும். போக போக 2 இன்ச்சு தண்ணி எடுத்துக்கும் மழை வந்துட்டால். ஸோ நல்ல தண்ணி வந்தது. இதுபோல் உங்களோட வீட்டுக்கும் உங்களோட கழனி நிலங்களுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஷேரும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவையான உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி.
விவசாயம் காப்போம், மழைநீர் சேகரிப்போம்.